ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறேன். இதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே குலாப் ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குலாப் ஜாமுன் போட்டு எடுத்த உடனே சுட சுட அப்படியே நேராக நம்ம சுகர் சிரப்பில் போடுற முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் நான் ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நம்ம குலாப் ஜாமுனுக்கு பண்ணும்போது எப்பயுமே அதுக்கு பதம் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா போதும் நம்மளுக்கு சுகர் சிரப்பு. இப்போ அது ரெடி ஆகட்டும். அடுத்ததாக இப்போ குலாப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துக்கிறேன். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் 1 கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம 1 கப் ரவைக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்தோம் அப்படின்னா இனிப்பு சரியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவைனாலும். இப்போ இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டு இது நல்லா வறுத்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கலர் மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். தேவைப்பட்டால் நெய் இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மாய்ஸ்டராக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு போதும். பாருங்கள், அந்த தண்ணி சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் கடை எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்தளவு இருக்கணும். இப்போ இது மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வேறொரு பிளேட்டில் மாற்றிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் பவுடர் சேர்க்கும் போது நம்ம நல்ல கடையில் வாங்குற குலாப் ஜாமுன் மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குலாப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நான் செஞ்சது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இப்போது இதே மாதிரி நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல் எப்போதுமே நம்ம குலாப் ஜாமுன் செய்கிற மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அதே சைஸில் இது எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இது எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். இதே டைமில் வானலியில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கம்மியாக சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன். அதனால் கீழே எனக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தது. நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா சேர்த்துருங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஒரே மாதிரி கலர் வர மாதிரி இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாதிரி சூப்பராக வந்துடும். கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்த வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிள் சூப்பரான ரெசிபி. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. உங்ககிட்ட ரவை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரேஷனில் கொடுத்த ரவை வச்சு தான் ட்ரை பண்ணேன். அது இன்னுமே ரொம்ப சின்னதாக இருந்ததால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அதை மிக்சியில் அரைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் கடைகளில் வாங்குற ரவையாக இருந்தது அப்படின்னா மிக்சியில் ஒரு தடவை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ண தேவையில்ல. லைட்டாக ஓட்டிட்டு சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.